SBI clerk means நிறைய பேரோட ட்ரீம் ஜாப். ஸோ இந்த SBI clerk means அப்பியர் ஆக போறீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், லாஸ்ட் மினிட் டிப்ஸ்னா அப்படின்னா கூட இது 10ஓட 11னா நீங்க எல்லா வழக்கம் போல இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல ஏதோ ஒரு சில டிப்ஸாவது உங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா SBI clerk means படுபாவி என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த உடனே RRBPO வச்சுட்டாங்க. அதனால அதுக்குள்ள மைண்டை கொண்டு போக அடுத்து உடனே அந்த எக்ஸாம் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது SBI clerk means தான். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி வர்றதே ஒரு பெரிய பாடு தான் இந்த டைம்லாம். ஸோ அதனால SBI clerk means அப்படின்ற பட்சத்துல முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வேற ஊர்ல எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, நான் கண்கூடா பார்த்தது ரிவ்யூ எடுக்க ஒரு டைம் போனப்போ என்னாச்சுன்னா, நான் ரிவ்யூ எடுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்துட்டாங்க. என்னோட எக்ஸாம்ல பாதியில எல்லாம் யூஸ்வலா என்னதான் தலை போல காரியம் ஆனாலுமே பாதியில எல்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்ச பிறகுதான் என்னன்னாலுமே வருவாங்க. பட் பாதியிலன்னு சொல்ல முடியாது, எக்ஸாம் முடிய போறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆச்சுன்னா அப்படியே அழுதுட்டே போறாங்க அந்த பொண்ணு, பயங்கரமா அழுக. அப்புறம் அவங்க கூட வந்தவங்க பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ் சம்திங் யாரோ அவங்க வந்து கூட இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு காலையில தான் 3 மணிக்கு வந்து இறங்கணும் இங்க 8 மணிக்கு நாங்க வரணும் அப்படின்ற பட்சத்துல 3 மணிக்கு வந்து இறங்கிட்டு சும்மா மூஞ்சி இதெல்லாம் கை கால் கழுவிட்டு நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அங்கேயே பக்கத்துல சாப்பிட்டுட்டு அங்கேயே வாஷ்ரூம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். அவளுக்கு வந்து அது சேரவே இல்லை கம்ப்ளீட்டா. அந்த நாசியா மாதிரி ரொம்ப வாமிட்டிங். அந்த சிஸ்டம்ல உட்கார ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தி வாமிட் வர மாதிரியே இருந்துட்டே அவங்க சுத்தமாவே பண்ணல. அவங்க வந்து இது என்னோட செகண்ட் இயர்க்கா, பட் வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க அழுது தேம்பி அழுதுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. IBPS PO சம்திங் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் என்ன சொல்லணும்னு வரேன்னா, அதாவது காசு கண்டிப்பா இந்த டைம் வந்து எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும், நம்ம பேரண்ட்ஸை வாங்கிட்டு போற டைம். பட் என்னன்னா இந்த மெயின்ஸ்ன்றது அதை விட ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சம்பளம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு காசு கிடைக்க தான் போகுது, மாசம் நம்ம நல்லா சம்பாதிக்க தான் போறோம். அதனால அந்த ஒரு நாளை நீங்க மனசுல வச்சு நீங்க வந்து காசு போயிடும் அப்படின்னு இந்த ஒரு நாளுக்காக நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க முன்னாடி நாள் கூட போயிடுங்க. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்னா கூட பரவாயில்ல, மார்னிங் ஸ்லாட்னா முன்னாடி நாளே வேற ஊர்லாம் போட்டிருக்காங்கன்னா முன்னாடி நாளே போயிடுங்க. நைட்டு தயவு செஞ்சு நல்லா தூங்கி எந்திரிங்க. தூக்கம் வருதோ இல்லையோ எதையும் பார்க்காம, போனை பார்க்காதீங்க, போனை எதையும் பார்க்காம எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு குரூப் 1 மாதிரியோ UPSC மெயின்ஸ் மாதிரியோ இல்ல வந்து மித்த TNPSC மாதிரியோ இல்ல வருஷம் இது போச்சுன்னா அடுத்த வருஷம் தான் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு எக்ஸாமா, அதாவது சொல்றதுக்கு ஈஸி தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல. நான் எதுக்காக உங்களை சொல்றேன்னா, உங்களை ஈஸ் பண்றதுக்காக சொல்றேன். ரொம்ப வந்து ஐயோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ அடுத்த உடனே RRBPO இருக்கு, RRB clerk இருக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரதான் போகுது. அதனால பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால இது போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நீங்க எப்போ ஃப்ரீயா பண்ணுவீங்களோ அப்பதான் வந்து நம்மளால அங்க போயிட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால ஃப்ரீயா மைண்டை வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட், அது இது லொட்டோலோஸ்க்கு ID கார்டு, என்னென்ன ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்க எதுனாலும் பண்ணுங்க, சரியா? அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல போயிட்டு அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒவ்வொரு செக்ஷனும் நீங்க அப்ரோச் பண்றப்ப ஒரு செக்ஷனுக்குள்ள நீங்க போறீங்கன்னா அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 1.5 நிமிஷம் எடுத்து மார்க் ஃபார் ரிவ்யூன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூடுன்னு இருக்காங்க, ஸ்கோரிங் பார்ட் கண்டிப்பா SBI clerkல இருக்க வாய்ப்பு இருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோ இல்ல நம்பர் சீரீஸோ இல்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைக் அப்ராக்சிமேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்னாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஸ்கோரிங் பார்ட்டே சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் சம்மை விட டிஃபிகல்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நீங்க எடுத்த உடனே வந்து இதுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்காம ஒரு 1.5 நிமிஷம் எடுத்து, சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் சம் அதை விட ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு, எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா, ஓகே இது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் எடுத்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 தள்ளி கூட கொடுத்து வச்சுக்கோங்க. எதா நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து வச்சுட்டு அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா இட் அப்ளைஸ் ஃபார் ரீசனிங். நீங்க எதுக்கு பண்றீங்களோ எல்லாத்துக்குமே அது கண்டிப்பா பண்ணி ஆகணும். பட் ரீசனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைமுமே வந்து ரீசனிங்ல மார்க் நல்லா வாங்குறவங்களுக்கும்
அதுக்கும் கம்மியா வாங்குறவங்களுக்குமான பெரிய வேரியேஷன் என்னன்னா, எடுத்தோடனே போய் ஏதோ சீட்டிங் பஸ்ல சிக்கிடுறாங்க, உட்காந்துட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு எது ஒரு செக்ஷனுக்குள்ள நம்ம போறப்பவே ஈஸியா ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த என்டையர் செக்ஷனும் என்டையர் பேப்பருமே உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இடையில ஏதோ மிஸ் ஆச்சுன்னா கூட சரி விடு கழுது அடுத்ததுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிரும். அதனால எப்பவுமே மார்க் ஃபார் ரிவ்யூ நீங்க வச்சுக்கோங்க. உள்ள போன உடனே வந்து மார்க் எடுத்துட்டு ஒரு செக்ஷனுக்குள்ள போறீங்களா, எடுத்துட்டு எது ஈஸியா இருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுட்டு நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ ஓகே இது அட்டன் பண்ணலாம் இது அட்டன் பண்ணலாம்னு வச்சுட்டு அடுத்து நீங்க அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா முடியும். எல்லாத்துக்கும் மேல மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நேத்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, அந்த ரொம்ப நாளா அந்த தவி படிச்சுட்டு இருக்காரு. மெயின்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அக்கா மித்த சப்ஜெக்ட்லாம் நான் எழுதிடுவேன், இப்படியா அந்த கரண்ட் அஃபேர்ஸோட நான் குத்துறது கரெக்டா இருக்கணும் அப்படின்னாரு. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ எங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 12th எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 12th ஸ்டூடெண்டோட 12th பசங்க அவங்க கிளாஸ் பசங்களோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களோட பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா வந்து நான் மனசார நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே கிளியர் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க. நான் உங்க எல்லாத்துக்குமே நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. நம்பிக்கையா போங்க. பெருசா இன்னைக்கு எதுவும் வந்து அது படிக்கல இது படிக்கலன்னு எடுத்துக்காதீங்க. இவ்வளோ நாள் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, போதும். ஓரளவுக்கு மைண்டை ஃப்ரீயா காமா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. மோர் தென் எவ்ரிதிங் இதுதான் இதோ லாஸ்ட் அட்டெம்ப்ட், இது போச்சா அவ்வளவுதான் லைஃபே போச்சு அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஃப்ரீயா போய் எழுதுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். கிளியர் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நான் மேல நம்பர் டிஸ்பிளே பண்றேன். எவ்வளவு அட்டெம்ப்ட் போட்டிருக்கீங்கன்றதை இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், நல்லா பண்ணிட்டு வாங்க.